வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸும் மெத்தடும் வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 இட்லியை நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக உடனே வச்ச சூடான இட்லியில் செய்ய முடியாது, கொஞ்சம் நல்லா ஆறின இட்லியில் தான் செய்ய முடியும். ஸோ மார்னிங் வச்ச இட்லினா ஈவினிங் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த சைஸில் வேணால் வெட்டிக்கலாம். நான் இந்த சைஸில் வெட்டிக்கிறேன். ஒரு 2 இட்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/4 வெங்காயம் அளவு நல்லா பொடியாக, எவ்வளோ நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள், 1 பிஞ்ச் தனியாத்தூள். ஒரு பெரிய தக்காளியில் இப்போ 2 இட்லி எடுத்துருக்கனால 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, ஒரே 1 பிஞ்ச் சால்ட் போட்டு இதில் வச்சுருக்கேன். இது அந்த இட்லி பொரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பேக்கெட் சின்ன சாஷே பேக்கெட் டொமேட்டோ கெச்சப். இது இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் அதை எடுத்துருக்கேன். இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா எல்லாம் போட்டு வச்சுருக்க மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் ரொம்ப பஜ்ஜி மாவு மாதிரி கட்டியாக பிசையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா தண்ணியாக கூட இருக்கலாம். லைட்டாக இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு அப்புறம் இப்படி பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மிச்சம் இருக்க இட்லி துண்டியும் இது மாதிரி நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துண்டியில் ஒரே ஒரு டைம் டிப் பண்ணி கொஞ்சம் நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு டைம் பொரிச்சிக்கலாம். இட்லி நல்லா பொரிஞ்ச உடனே அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ எல்லா துண்டுகளையும் நம்ம பொரிச்சிட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி மஞ்சூரியன் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா வானிலை ஒன்று எடுத்துக்கோங்க. வானிலை நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் இது ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு ஃப்ளேமில், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் நல்லா அது அந்த ஸ்மெல்லும் இதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப லோவில் வச்சிங்கன்னா அது வெந்தா மாதிரி ஆயிடும் அந்த பூண்டு வெங்காயமும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அந்த நல்ல ஸ்மெல் வருதா இதுக்கான கரெக்டான ஒரு பதம். ஏற்கனவே தக்காளியும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சிடணும். அதுவும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கெச்சப் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பொரிச்சு வச்ச இட்லிலாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணல. நம்ம அந்த மிளகாத்தூள் தக்காளியோட அரைச்சி வச்ச விழுது, அதனால தான் இந்த கலர் கொடுத்துருக்கு. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் போடாமல் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதே சாஃப்டாக வேணால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா எல்லா இட்லிலையும் நல்லா அந்த மசாலா படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லி மஞ்சூரியன் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே அப்படி தூவிக்கலாம். சுவையான இட்லி மஞ்சூரியன் வந்து ரொம்ப டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி வந்து ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வேறு எந்த ஒரு ஃபுட் கலரோ வேறு எந்த ஒரு இதுவும் ஆட் பண்ணல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.